உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, இத மாத்துறதுக்குள்ள எவ்வளவு சிக்கல். கடவுளே, மாத்தியாச்சு. அப்பா, ஒரு வழியா அதிசயக்கனி ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. கனியா கொண்டு போய் சிஸ்டர் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவோம். அப்படியே மிச்ச மீதிய நாமும் சாப்பிட்டு ஆயில நீட்டிக்க செஞ்சிட வேண்டியதா. ஐயோ ஐயோ ஐயோ, நெல்லிக்கனி உருண்டு ஓடுது. அப்பா அப்பா, சிக்கிச்சுராப்பா. இதுவும்ல நம்மள பாடுபடுத்துது. வருது வருது. என்னாச்சு பாண்டி? அதிசய கனியை கொண்டு வந்துட்டியா? சிஸ்டர், கைலாய மலைக்கு போயிருந்தா கூட அந்த கனி ஈஸியா நமக்கு கிடைச்சிருக்கும் போல இருக்குது சிஸ்டர். ஆனா பூஜை ரூம்ல இருந்து நான் இந்த கனியை எடுத்துட்டு வர்றதுக்குள்ளார நான் பட்ட பாடு இருக்குதே. ஐயோ, மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் வாங்குது சிஸ்டர். சிஸ்டர், ஆயிலை நீட்டிக்க செய்யும் அதிசய நெல்லிக்கனி இப்ப என் கையில இருக்குது. சிஸ்டர், உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்து இருக்கிறேன் சிஸ்டர். நீங்க இத சாப்பிட்டுட்டு நீண்ட காலம் உயிரோட இருக்கணும். இந்தாங்க சாப்பிடுங்க. சிஸ்டர், நீங்க வாழ்ற காலங்கள்ல நானும் உங்க கூட நிழலா இருக்கணும் சிஸ்டர். நீங்க நல்லா சாப்பிட்டு கடைசியா கொஞ்சம் இருந்தா எனக்கும் கொடுங்க சிஸ்டர். சாப்பிடுங்க, மெல்லமா சாப்பிடுங்க சிஸ்டர், ஒன்னும் அவசரம் இல்ல. ஐயோ, மறுபடியும் அவசகணும். மித்ரா தான் கூப்பிடுறா. சொல்லு மித்ரா. உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போற மாயா. அப்படியா? என்ன செய்தி மித்ரா? மாரியையும் அவ குழந்தையையும் கொல்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? கரெக்டா சொல்ற மாயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாரியும் அவ குழந்தையும் சாக போறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியா? என்கிட்ட நீ எதுவுமே சொல்லவே இல்ல. ஆமா, நீ என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? மாரியும் அவ குழந்தையும் எப்படி சாக போறாங்க? கோயில்ல இருக்கிற சித்தர் மாரிய தேடி வீட்டுக்கு வந்து அவருக்கு கிடைச்ச ஆயுள நீட்டிக்க செய்யும் அதிசய நெல்லிக்கனிய மாரிக்கு சாப்பிட கொடுத்துட்டு போனாரா? இதுதான் அந்த அதிசய நெல்லிக்கனி. இத சாப்பிட்டா ஆயுள் நீடிக்கும், பல ஆண்டுகள் உயிர் வாழலாம். ஆமா, சித்தர் வீட்டுக்கு வந்து கனிய சாப்பிட சொல்லி மாரிக்கிட்ட கொடுத்துட்டு போனாரே, அது எப்படி உனக்கு தெரியும்? சிஸ்டர், மந்திர சக்தியால அந்த தலப்பாக்கட்டு ஜெகன்மோகினி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா சிஸ்டர். இது என்ன கேள்வி மாயா? எல்லாம் எனக்கு தெரியும். ஆயுள நீட்டிக்க செய்யும் அந்த அதிசய கனிய மாறி சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பான். அத்தோட மாரியும் அந்த குழந்தையும் பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க. என்ன சொல்ற மித்ரா? சித்தரு மாரிக்கு நல்லது தானே பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது அவர் கொடுத்த கனிய சாப்பிட்டா மாரி அவ குழந்தையும் எப்படி சாவாங்க? அவங்க ரெண்டு பேரோட உயிரும் எப்படி போகும்? இன்னும் அவங்களுக்கு புரியல. சித்தர் கொடுத்துட்டு போன அந்த அதிசய நெல்லிக்கனி ரொம்பவும் ஆபத்தானது. ஆபத்தான கனியா? 4 கொடிய நாகத்தோட விஷத்தை எடுத்து ஒன்னா சேர்த்து 5 வருஷமா உருவாக்குன ஆழகால விஷம் உடையது. ஐயோ, என்ன சொல்ற மித்ரா? விஷக்கனிய எதுக்காக சித்தர் வந்து ஆயில நீட்டிக்க செய்ய போற கனின்னு பொய் சொல்லி மாரிக்கு இத கொடுக்கணும்? இது என்னடா இது? சித்தர் விஷக்கனிய கொடுத்தாரா? சித்தரே பொய் மாயா. சித்தரே பொய்யா? நீ என்ன சொல்ற மித்ரா?
சித்தர் உருவத்துல வீட்டுக்கு வந்தது நான் தான். சித்தர் உருவத்துல வீட்டுக்கு வந்தது நீயா? ஆமா, மாரியையும் அவ குழந்தையையும் கொல்றதுக்காக ஆலகால விஷம் உடைய நெல்லிக்கனிய ஆயுள நீட்டிக்க செய்யும் கனின்னு பொய் சொல்லி கொடுத்துட்டு வந்தது நான் தான். ஐயோ சரி, மாரி அந்த கனிய சாப்பிட்டாளா? மித்ரா, ஐயோ மாறி சாப்பிடல. நல்ல வேளை நீ எனக்கு இப்ப போன் பண்ண. இல்லனா இந்நேரம் இந்த விஷக்கனிய நான் சாப்பிட்டிருப்பேன். ஐயோ, என்ன சொல்ற மாயா? அங்க என்ன நடந்தது? இதோ இந்த சங்கர பாண்டி தான் எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுட்டான். அதேதமா. ஆயில நீட்டிக்க செய்ய போற கனிய மாறி சாப்பிடுறதை விட நான் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு திட்டம் போட்டு அந்த மாறி அதை சாப்பிட விடாம பண்ணிட்டான். சாரி சிஸ்டர். இந்த அதிசய நெல்லிக்கனி ஒண்ணு கெட்டு போகாத மாதிரி பேசாம இத பூஜை ரூம்ல வச்சிடு. காலையில நல்லா சாமி கும்பிட்டுட்டு பல பூஜைகளை பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடு. முதல்ல எடுத்துட்டு வந்த அந்த கனிய அதே இடத்துல கொண்டு போய் வைக்க சொல்லு மாயா. மாரிய கொல்ல நான் பட்ட பாட்ட இப்படி சொதப்பிட்டானே, முட்டாள், அடி முட்டாள். சரி சரி மித்ரா, நான் இப்பவே இந்த மாய கனிய கொண்டு போய் அங்கேயே வைக்க சொல்லிடுறேன். அது மட்டும் போதாத, எப்படியாவது மாரிய அந்த கனிய சாப்பிட வைங்க. சரி சரி, நான் வைக்க சொல்லிடுறேன். அந்த மாரியையும் இதை எப்படியாவது சாப்பிட வச்சிடுறேன். ஆ, ஐயோ நல்ல காலம்மா, என் உயிரை நீ காப்பாத்திட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி. போனை வச்சிடுறேன் என்ன? ஏய், செத்து போயிட்டேன்னு எல்லாரையும் நம்ப வச்சு மாயாங்கிற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன அநியாயமா சாகடிக்க பாத்தியே உன்ன. சிஸ்டர், தப்பு நடந்து போச்சு சிஸ்டர், தப்பு நடந்து போச்சு. இத நான் வேணும்னு செய்யல சிஸ்டர். உங்களோட ஆயுள நீட்டிக்க செய்யணும்னு பேராசையில இத நான் பண்ணிட்டேன் சிஸ்டர். சாரி. ரொம்ப தான் பண்ண நீ. இத பாரு, இந்த விஷக்கனிய கொண்டு போய் பத்திரமா எப்படி எடுத்துட்டு வந்தியோ அப்படியே யாருக்குமே தெரியாம வச்சுட்டு வந்துடணும். இந்தா புடி புடி போ. நான் நல்லது செஞ்சா கூட உங்களுக்கு அது கெடுதலா போகுது. கொன்னே போட்டுருவேன். ஐயோ, அநியாயமா என்ன சாகடிக்க பார்த்தானே. அப்பாடா, அந்த மித்ரா தான் என்ன காப்பாத்துனா. என்ன அடி தர்ம அடிங்கிறது இதுதான் போல இருக்குது. அப்பாடா, ஒரு வழியா கனிய மாத்தி வச்சாச்சு. என்ன எல்லாரும் மொட்டை மாடியில தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாம மரியாதையா எஸ்கேப் ஆயிருவோம். கடவுளே என்ன காப்பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.